வெல்கம் டு சோஃபியா கோச்சிங் சென்டர். பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு நிறைய பேர் படிச்சுட்ருப்பீங்க. படிக்க ஆரம்பிக்கல அப்படின்னா இப்போயே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. எக்ஸாம் கால்ஃபர் வந்ததுக்கப்புறம் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாலாம் வச்சுக்காதீங்க. ஸோ இப்போலேருந்தே கண்டினியூஸாக படிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா படிக்கிறது மட்டும் போதாது, ரிவிஷன் பண்ணணும். கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். அதேமாதிரி கன்சிஸ்டன்சியாக படிச்சுட்டே இருக்கணும். கேப்லாம் விடாதீங்க. கால்ஃபர் வந்து இப்போ வராது, ஏற்கனவே வந்து பிடிபிஆர்டிலாம் எக்ஸாம் வந்து இன்னும் போடாமல் இருக்காங்க, அது மாதிரிலாம் சொன்னாங்க அப்படின்னா அதெல்லாம் மண்டையில் ஏற்றிக்காதீங்க. கண்டிப்பாக வந்து எக்ஸாம் கால்ஃபர் வரும். ஸோ அது எப்போ வந்தாலும் சரி, நீங்கள் வந்து உங்களோட ப்ரிப்ரேஷனை வந்து ஸ்டாப் பண்ணாதீங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கு இந்த எக்ஸாமில் கிளியர் பண்ணிட்டீங்க, போஸ்டிங் கிடச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து இன்னும் பெஸ்ட்டாக வந்து சேஞ்ச் ஆகும். அப்படின்னா அதுக்கான எஃபர்ட் வந்து நீங்கள் தான் போடணும். ஓகேவா? உங்களோட ப்ரிப்ரேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, டெய்லி வந்து ஒரு டைம் வந்து உங்களுக்கு எது வந்து கன்வீனியன்ட்டான டைம், அதாவது ஒர்க்கிங் பீப்புளாக இருந்தால் உங்களுக்கு வந்து ஒரு கன்வீனியன்ட் டைம் இருக்கும் இல்லையா? அதை வந்து ரெகுலராக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? அதில் வந்து லேசினஸ்ஸே இருக்கக்கூடாது. அது டைமை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டெய்லியுமே அந்த ப்ரிப்ரேஷனை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சாப்டர் வந்து படிக்கிறீங்க, அதாவது ஒரு யூனிட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை வந்து அப்படியே விட்டுட்டு செகண்ட் யூனிட் போகக்கூடாது. மறுபடியும் ரிவிஷன் பண்ணிவிட்டு தான் நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் யூனிட் நீங்கள் போகணும். அதே மாதிரி டெஸ்ட்டும் இம்பார்ட்டன்ட். ப்ரீவியஸ் இயர் கொஷினையும் வந்து அனலைஸ் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷினையும் அனலைஸ் பண்ணால் தான் இப்போ 2001லேருந்து 2006 வரைக்கும் உள்ள கொஷின் அப்படிங்கும்போது அது வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு ஈஸியான கொஷின்ஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து இப்போ அந்த அளவுக்கு கேட்குறது கிடையாது. கொஷின்ஸ் வரும், பட் மோஸ்ட்லி அது மாதிரி கொஷின்ஸ் கேட்குறதில்ல. இப்போ கொஞ்சம் வந்து ஸ்டாண்டர்டாக தான் கொஷின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்போ 2019, 20, 22 அதில் கேட்ட கொஷின்ஸ்லாம் வந்து நிறையா அனலைஸ் பண்ணி பாருங்கள். டெஸ்ட்டும் இம்பார்ட்டன்ட் தான். டெஸ்ட்டு எழுத தான் அதில் வந்து உங்களுக்கு என்ன மிஸ்டேக்ஸ் வருது அப்படிங்கிறது கிளியராக உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி படிக்கும்போது வந்து ஹிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு யூனிட் படிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் நோட் தனியாக போட்டு ஹிண்ட் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணணும். ஹிண்ட் வந்து உங்களுக்கு பார்க்காம அந்த அந்த வேர்டு சொல்லும் போதே உங்களுக்கு அந்த பாயிண்ட் எல்லாமே உங்களுக்கு ஞாபகம் வருதா அப்படின்னு. இப்போ பிஜிடிஆர்பி மேக்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய அதில் பாயிண்ட்ஸ் தெரிஞ்சால் தான் வந்து ஒரு சம் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அது மாதிரி தான் வந்து சம்ஸ் கேட்பாங்க. டேரெக்டாக வந்து அந்த சம்ஸ்லேருந்து ஆன்சர் கொண்டு வர மாதிரிலாம் இருக்காது. அதுக்கு முன்னாடி உள்ள கான்செப்ட்லாம் தெரிஞ்சு அதை அப்ளை பண்ணால் தான் ஆன்சர் வர மாதிரிலாம் கொஷின்ஸ் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி ஒரு கொஷின் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்குது அப்படின்னா வந்து அது வந்து அவுட் ஆஃப் சிலபஸில் இருக்குது அப்படின்னா அது எல்லாருக்குமே வந்து டஃப்பாக தான் இருக்கும். ஸோ அதை நினச்சிட்டு வந்து நீங்கள் ஒரி பண்ணக்கூடாது. இப்போ வந்து தெரியாத கொஷின் ஒன்று வந்துருச்சு, இப்போ எக்ஸாம் ஹாலில் இருக்கீங்க அப்படின்னா அதை அட்டன் பண்ண முடியலன்னா அந்த இடத்துல வந்து டென்ஷன் ஆனோம் அப்படின்னா மற்ற கொஷின்ஸ் வந்து என்ன ஆகும், நம்மளுக்கு வந்து அட்டன் பண்ண முடியாமல் போகும். ஸோ அந்த சுச்சுவேஷனை வந்து உங்கள் மைண்டில் ஏற்றிக்கக்கூடாது. ஸோ ஒரு கொஷின் வந்து சுத்தமாகவே வந்து அதுக்கு ஆன்சர் தெரியல, அது வந்து நம்ம படித்த கொஷினே இல்லை அப்படின்னா அது எல்லாருக்குமே அதே சுச்சுவேஷன் தான். ஸோ அதை விட்டுட்டு நெக்ஸ்ட்டு கொஷினுக்கு போயிடணும். ஓகேவா? ஆனால் ஆன்சர் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏதோ ஒரு ஆன்சர் வந்து அதுக்கு பண்ணணும். இப்போ வந்து உங்களுக்கு ஆன்லைனில் தான் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு ஆன்சர் வந்து நீங்கள் வேறு ஆன்சர் வந்து மாற்றி டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கூட அதை நீங்கள் கரெக்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ ஓஎம்ஆரில் வந்து நீங்கள் போய் கரெக்ஷன் பண்ண முடியாது. ஒரு தடவை ஷேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது அப்படியே தான் இருக்கும். பட் இதில் வந்து உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. அது வந்து ராங் ஆன்சர் அப்படின்னா மறுபடியும் போய் அந்த ஆன்சரை வந்து நீங்கள் என்ன பண்ண முடியும், சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேவா? ஸோ அந்த அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ படிக்கும்போது கவனமாக ஹிண்ட் எடுத்து படிங்க, ரிவிஷன் பண்ணுங்கள், டெஸ்ட் அதிகமாக எழுதி பாருங்கள், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து அனலைஸ் பண்ணுங்கள். அப்புறம் நிறைய பேர் வந்து நான் 40+ இருக்கேன், நான் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணலாமா அப்படின்லாம் கேட்குறீங்க. ஒரு நம்பிக்கையே இல்லாமல் நம்ம வந்து வி ஆர் டீச்சர்ஸ் வந்து இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் வந்து நம்ம தான் தைரியம்லாம் சொல்கிற நிலமையில் இருக்கோம். அப்படிங்கும்போது நம்மளோட கான்ஃபிடென்ட் லெவல் வந்து எப்படி இருக்கணும், ஹையாக தான் இருக்கணும். ஸோ எந்த நேரத்துலையுமே வந்து நம்பிக்கையை வந்து இழக்கக்கூடாது. 40+லாம் ஒரு ஏஜ் கிடையாது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் எக்ஸாம் அட்டன் பண்ணுங்கள், நம்பிக்கையோடு படிக்கணும். ஓகேவா? நம்மளுக்கு கண்டிப்பாக ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட கன்சிஸ்டண்ட்டாக படித்தா மட்டும்தான் வந்து இதை கிளியர் பண்ண முடியும். ஸோ எக்ஸாம் வந்து இவங்க சொன்னாங்க எக்ஸாம்லாம் வராது, இப்போ வராது, அடுத்த வருஷம் தான் வருது அப்படிலாம் நிறைய பேர் வருஷம் இதே தான் சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் காதிலே வாங்காதீங்க. உங்களோட கோலை நோக்கி நீங்கள் ஓடிட்டே இருங்க, கண்டிப்பாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ பிஜிடிஆர்பி மேக்ஸ்க்குள்ள மெட்டீரியல் வந்து ஃபுல்லாக நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. அதேமாரி ப்ரீவியஸ் இயர் கொஷினும் அவைலபிளாக இருக்குது. ஜிகே சைக்காலஜி கொஷினும் அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.